உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடந்த 3 நாட்களா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அண்ணன் சீமான் அவர்களை தாவேகா சைடுல இருக்கட்டும், இல்ல அதிமுக சைடுல இருக்கட்டும், இல்ல திமுக காரங்களே பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து அவர்கள், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நேரா முத்து அவர்களின் குடும்பத்தை சந்திக்காம நேரடியா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பாத்தீங்கன்னா ஒரு சில குரூப்னால பாத்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ போராட்டம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு சீமான் அவர்கள் போய் முதல்வர் அவர்களை சந்திச்சதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் முதல்ல சொல்லிடுறேன், இந்த காணொலியை தயவு செய்து முழுமையா பாருங்க. ஏன்னா அப்பதான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது புரியும். என்னோட கேள்வியே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் அவர்கள் சந்திச்சிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்லுவேன்னா கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியமா இல்லை திராவிடமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பீக்ல இருக்குன்னு சொல்லலாம். உச்சத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இந்த சமயத்துல போயிட்டு ஒரு திராவிட கட்சியில திராவிடத்தை முதன்மையா, அதாவது பெரியார முதன்மையா கொண்டு போற ஒரு கட்சியோட தலைவரை போய் பார்த்துட்டு வர்றது கண்டிப்பா யாருக்கா இருந்தாலுமே, அதுவும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவங்க மத்தியிலையும் பொதுமக்களா இருக்கவங்க மத்தியிலையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக எதிர்க்கக்கூடிய, திமுகவோட ஆட்சியை எதிர்க்கக்கூடிய, இங்க நடக்கிற அநியாயங்களை எதிர்க்கக்கூடிய அனைத்து மக்களுமே பாத்தீங்கன்னா இதை கண்டிப்பா வெறுப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் அண்ணன் சீமான் அவர்கள் போய் முதல்வர்கள் அவ்வளவு திட்டிருக்காரு. சாட்டை துரைமுருகன் அவர்களும் அவ்வளவு எதிர்த்து பேசியிருக்காங்க. அவங்க பண்ண அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து காணொலி போட்டிருக்காங்க, மேடை போட்டும் பேசியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. அத்தனையும் பண்ணிட்டு இன்னைக்கு தனி மனித மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்களுடைய, அதாவது முத்து அவருடைய குடும்பத்தை சந்திக்காம நேரடியா முதல்வர் அவர்களை சந்திச்சதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபடு பொருள் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தாவேக்காவை அதிகமா விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது சரியான்னு கேட்டீங்கன்னா அது சரின்னு நான் சொல்ல வரல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்கா எப்ப தன்னுடைய கட்சி கொள்கையை அறிவிச்சாங்களோ அன்னையிலிருந்தே பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை எதிர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை அவருடைய கொள்கைகளை எதிர்க்கிறதா இருக்கட்டும், முக்கியமான காரணம் அவருடைய கொள்கை வேறு, தமிழ் தேசியத்தோட கொள்கை வேறு அப்படிங்கிறனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்க்கிறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு முதல்வர் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொள்கையற்ற கூமுட்டை தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சு இருக்காங்க. குறிப்பா அண்ணன் சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா பல வீடியோ போட்டிருக்காரு. இந்த வாரத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 3-4 வீடியோ போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று பேசிய ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா கொள்கையற்ற கூமுட்டைக்கும், அதாவது ரசிக கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி பேசியிருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பா என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நம்ம யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம், இன்னைக்கு நம்ம யாரை எதிர்த்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையே வருத்தமா இருக்கு. பொதுமக்களா இருக்கவங்க பார்க்கவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இது ஒரு என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் தெரியல. ஏன்னா இப்பதான் நாம் தமிழர் கட்சி ஒரு சரியான பாதையில போயிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் போராட்டம் பண்றாங்க. ஆடு மாடுகளுக்கான போராட்டம், பனை ஏறி அண்ணன் சீமான் அவர்கள் கல் இறங்கினதா இருக்கட்டும், இப்ப ஆடு மாடுகளை மலையில ஏறி மேய்க்கிறதா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பட்டியல் வெளியேற்றமா இருக்கட்டும், இது அனைத்துமே பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு சரியான முறையில போயிட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் இனிமே திமுக பேசுறாரு, திமுக பேசாமலாம் இல்ல பேசுறாரு, இருந்தாலும் தாவேக்காவை தான் பாத்தீங்கன்னா முதன்மை எதிரியா வைக்கிறாரு. இது எனக்கு மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியில நான் பேசினவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதே கருத்து தான் முன்வைக்கிறாங்க. என்ன பொறுத்தளவு அண்ணன் சீமான் அவர்கள் போய் முதல்வர்களை சந்திச்சதும் கூடாது, தாவேக்காக தான் நம்ம முதன்மை எதிரியா பார்க்கவும் கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. என்ன இப்ப விஜய் அவர்கள் வந்தனால 2026 தேர்தல் கொஞ்சம் கடினமா இருக்குமே தவிர, மத்தபடி அவர் அதுக்கப்புறம் அவரோட வேலையை பார்த்துட்டு போயிடுவாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி கமல் வந்தாரோ அதே மாதிரி அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு. கொள்கை இல்லை அப்படின்னு ஓடிடுவாங்க. ஆனா அதற்காக இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம விஜய் அவர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றது உண்மைதான். இன்னும் பேசியிருப்பாரு, ஓங்கி வெட்ட வரும்போது நம்மால் ஒருத்தன் குறுக்க வந்துடுறான், அதனால நம்ம அதை தடுக்க வேண்டியதா இருக்கு, இனிமே பாத்தீங்கன்னா இதை விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அது ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடிகர்கள் யாராவது வேணும்னே ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு அந்த கூட்டத்தை சிதைக்க பாக்குறாங்க. கண்டிப்பா இதை எதிர்க்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இப்போதைக்கு எல்லாருமே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு காணொலிக்கு விஜய் எதிர்த்து பேசினா ஒரு காணொலிக்கு 2 லட்சம் ரூபாய் தர்றதா சவுக்கு சங்கர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. அவன் காசுக்காக எதை வேணா பேசுவான். எத்தனை பேத்துக்கு மாத்தி மாத்தி பேசுங்க அப்படின்னு எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவங்க எல்லாம் சொல்ற அந்த ஒரு விமர்சனம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையான மாதிரி நமக்கு எல்லாம் ஃபீல் ஆகுது. இது நமக்குள்ள ஒரு ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்துது. தனிப்பட்ட முறையில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்துது. இது மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேலாவது தாவேக்காவை எதிர்க்கிறத நம்ம நிப்பாட்டிடணும்.
நம்மளுடைய வேலை திமுகவை எதிர்க்கணும், இங்க நாட்டுல நடக்கிற அநியாயங்களை எதிர்க்கணும். அவ்வளவுதானே தவிர தாவேக்காவை அடிக்கிறதோ இல்ல மற்ற சின்ன கட்சிகள் அடிக்கிறதோ இங்க வேலையே கிடையாது. அதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகள்லாம் நம்ம எதிர்க்க வரல, நம்மளுடைய கொள்கை எதிரி திமுக தான், தமிழ் தேசியத்துக்கான எதிரியும் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருக்காரு. நான் பல காணொலிகள் சொல்லியிருப்பேன், நான் என்ன ஆனாலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேச மாட்டேன். இப்பயும் எதிராலாம் பேசல, என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை தான் நான் வச்சிருக்கேனே தவிர இதுல எந்த ஒரு நம்ம என்னைக்குமே நேர்மையா, நம்ம இந்த காணொலி போட்டாலும் சரி காணொலி போடலாம் சரி, நேர்மையா தான் இருப்போம். நம்ம சைடு ஏதாவது தப்பு நடந்தாலும் கண்டிப்பா அதை எடுத்து பேச தான் செய்வோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கு எல்லாமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க.